ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் மேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழம்பினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். அக்கா சாரி சூப்பரா இருக்கு. இது மாமா வாங்கி கொடுத்தாரா? சில்லடி பூமாரி, இது எங்க மாமியாரோட புடவை. அக்கா என்ன சொல்ற, உங்க மாமியார் புடவையா? ஆமா செல்வி, இது எங்க மாமியாரோட புடவை தான். அவங்க தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குன்னு சொன்ன பாரு. சரி இதுக்கப்புறம் நீயே வச்சுக்கோ அப்படி சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அடியாத்தி, இப்படி ஒரு மாமியாரா? செல்வி, இதுக்கே அசந்து போயிட்டேன். அவங்க என்னென்னலாம் பண்றாங்க தெரியுமா? என்ன ரொம்ப கவனிக்கிறாங்க, என்னன்னே தெரியல. இப்ப அதுவும் கடந்த ஒரு வாரமா எங்க மாமியாரு அப்புறம் எங்க கொழுந்தினாரு என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அக்கா, உன்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரியம் இருக்கும்க்கா, பார்த்து சுதானமா இருந்துக்கோ. அட போ மாதிரி, உனக்கு எப்பயுமே சந்தேகம் தான். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனாலதான் இப்படிலாம் பண்றாங்க. சரிக்கா, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாவே இரு. அக்கா, இந்த இடத்துல நம்ம 3 பேர் சேர்ந்து உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆகுது இல்ல? நிறைய மெமரிஸ் இருக்கு இந்த இடத்துல. ஆமா செல்வி, நான் கூட அங்க உட்காந்து ஃபீல் பண்ணிருக்கேன். ஐயோ, இந்த இடத்துல ஜாலியா அந்த கொட்டாயில நம்ம 3 பேர் எப்படிலாம் பேசியிருப்போம், இதுக்கப்புறம் பேச முடியாதுன்ட்டு. அக்கா, நம்ம 3 பேருக்கு கல்யாணம் ஆனாலும் ஒரு மாசத்துல ஒரு நாள் நம்ம எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்து இங்க உட்காந்து பேசுவோம். பாப்போம். அதுவும் 3 பேர் ஒரே நாள் இல்லையா? அது கொஞ்சம் கஷ்டம்தான், நம்ம ட்ரை பண்ணுவோம். அக்கா, மண்டபத்துல எனக்கு நீ ஒரு சுடிதார் கொடுத்தல, அது சூப்பரா இருக்குதுக்கா. நான் வீட்டுக்கு வந்தா போட்டு பார்த்தேன். எங்க வாங்கினேன்? அது ரொம்ப காஸ்ட்லியா இந்த மாதிரி இருந்ததுக்கா. இது வரைக்கும் அந்த மாதிரி மெட்டீரியல் நான் போட்டதே கிடையாது. நல்லா இருந்ததா பூமாரி? சூப்பரா இருந்தது பூமாரி. அது நான் வாங்கல, எங்க கொழுந்தினார் தான் வாங்கி வந்து உனக்கு கொடுக்க சொன்னாரு. என்னது, கொழுந்தினாரு பூமாரிக்கு வாங்கி கொடுத்தாரா? எதுக்கு? உங்களுக்கு வாங்கி கொடுத்தா நீங்க அண்ணி, பூமாரிக்கா எதுக்கு வாங்கி கொடுக்குறாரு? அதான் சொன்னலடி, அவங்க எல்லாம் நல்லா பாத்துக்கிறான்ட்டு எனக்கு வாங்கி வந்து முதல்ல ஒரு சேரீ கொடுத்தாரு. அப்புறம் சரி இந்தாங்க உங்க தங்கச்சிக்கு இதை கொடுங்க சொல்லிட்டு அதை வாங்கி வந்து கொடுத்தாரு. சந்தோஷ் இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. ஓ, நேரடியா கொடுக்க முடியாது சொல்லிட்டு அக்கா கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு. பூமாரி, எங்க வீட்டுக்கு போகாம நிச்சயதார்த்தம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. சின்ன காரணம்க்கா. இங்க பாரு பூமாரி, செல்வி 2 பேரும் நல்லா கேட்டுக்குங்க. இப்ப நான் பேசுற விஷயம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இத வெளியில யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லக்கூடாது, சரிங்களா? அக்கா, அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி சொல்லுக்கா. மாதேஷோட தம்பி இருக்கார்ல, அவரு ரொம்ப நல்லவருடி. அதே மாதிரி நல்ல வேலை செய்யறாரு, 50,000க்கு மேல சம்பாதிக்கிறாரு தெரியுமா? சரி, அதுக்கு என்ன காப்ப? ஓ, உன் வீட்டுக்காரு கம்மியா சம்பாதிக்கிறான்னு சொல்ல வரியா? செல்வி, அது இல்லடி, சொல்றது முழுசா கேளு. எங்க மாமியாரு கொழுந்தனாரு கல்யாணம் பண்றதுக்காக நல்ல பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு என்ன? இப்ப நாங்களும் சேர்ந்து பொண்ணு தேடணுமா? இவ ஒருத்தி சொல்றத கேட்காம குறுக்க பேசிக்கிட்டு. அதான் நல்ல பொண்ணா தேடிட்டு இருக்காங்க. அந்த நல்ல பொண்ணு நீயா இருக்க கூடாதான்னு எனக்கு ஒரு ஆசை. ஹலோ, வீட்டில் யாரா இருக்கீங்களா? யாரு? என் பேரு பாண்டியன். ஓ, நீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஏங்க, உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க, நான் உங்களுக்கு குடிக்க எதாவது எடுத்துட்டு வரேன். இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் வேணாங்க. இப்போதான் வரும்போது ஜூஸ் குடிச்சிட்டு வரேன். ஆனா இருக்கட்டுங்க, நம்ம வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, என்னை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்காக ஒரு ஜூஸ் கூட நான் கொடுக்க மாட்டேன். இருங்க, நான் ஃப்ரெஷ்ஷா போட்டு சூப்பரா எடுத்துட்டு வரேன். சரி, நீங்க கொடுங்க, நான் கண்டிப்பா குடிச்சிட்டு போறேன். ஆனா இப்ப வேணாம், ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். சரி உட்காருங்க. சரி, என் வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க போன்ல கேலரியில உங்க வீடு, அப்புறம் வந்து உங்க சர்டிபிகேட்லாம் போட்டோ பிடிச்சி வச்சிருந்தீங்களே, அதுல பார்த்த அட்ரஸ். ஓ, அப்ப என் போன் கிடைச்சிருச்சா?
கிடைச்சிருச்சு. நான் போன் கிடைக்கலன்னு நினைச்சுக்கிட்டேன். நீங்களும் மறுபடியும் வரலையா? சரி நம்ம போன் எங்கேயோ போயிடுச்சு போல, அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சிட்டேன் நானு. உங்ககிட்ட ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு போனால நான் போய் தேடுறேன்ட்டு போய் தேடினேன். ஒரு அரை மணி நேரமாக தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அப்புறமா ஒரு இடத்துல கடந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது, டிஸ்பிளேவும் போயிடுச்சு. சரி ஃபோன் கடையில் போய் கொடுத்தா இது கொஞ்சம் சீர் பண்ணுறதுக்கு நாளைக்கு வரைக்கும் ஆகும்ட்டாங்க. சரி நாளைக்கே சீர் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு அப்புறம் சீர் பண்ணதுக்கப்புறம் காசை கொடுத்து வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். நீங்கள் அங்கே இல்லை. நீங்க மறுநாள் எப்போ வந்தீங்க? நான் ஒரு 11 மணிக்கு வந்தேன். 9 மணி வரைக்கும் அங்கதான் இருந்தோம். அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டு ஒரு 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பணும். அன்னைக்கே வந்து கொடுத்துருப்பேன். இருந்தாலும் எப்படி போகணுன்னு எனக்கு சரியா தெரியல. சரி மறுநாள் வேற எங்க அத்தை பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம், அதை முடிச்சுட்டு இன்னைக்கு வரேன். தேங்க்யூ ஸோ மச்ங்க. எனக்காக இவ்வளோ உதவி செய்கிறீங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எனக்கு ரத்தம் கொடுத்து எனக்கு ஃபீஸ் கட்டி அப்புறம் என் ஃபோனெல்லாம் தேடி அதையும் சீர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. சரி கொடுங்க பார்ப்போம். உங்க ஃபோனு. கவர் கூட மாத்திட்டீங்க போல, புதுசா இருக்கு. ஆமாமா, அந்த கவரு டேமேஜ் ஆயிடுச்சு, அதான் புதுசா போட சொல்லிட்டேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி இந்த போனை வச்சுட்டு நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க. என்ன எங்க தேடி பூமாரியை காணா? நம்ம இங்கே தானே பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் நின்று இருந்தா பூமாரி. ஆனால் எங்கே போயிருப்பா? சரி வேற எங்கேயாவது போய் தேடி பார்ப்போம். ஓ ரூம்குள்ள இருந்தால பூமாரி இவ்வளோ நேரம். சரி சரி இந்த பக்கம் தான் வரா, நம்ம அப்படியே போய் பேச்சு கொடுப்போம். ஹாய். ஹாய், நல்லா இருக்கீங்களா? பூமாரி, என்ன இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது இல்லை தானே? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? யார் சொன்னா? நீங்க மாதேஷோட தம்பி தானே? சந்தோஷ் என்கிட்ட சொன்னாரு. ஓ சந்தோஷம் நானா? அதானே பார்த்தேன் எப்படி என்ன உங்களுக்கு தெரியுன்ட்டு. ஏன்னா நான் வந்து உங்க அக்கா நிச்சயதார்த்துக்கும் வரல, கல்யாணத்துக்கும் வரல. இப்பதான் ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது. அதான் உங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சந்தோஷம்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன உங்க அக்கா ரொம்ப ஜாலியான டைப்பு, நல்லா பேசுறாங்க. நீங்களும் எப்படி அப்படித்தானா? என்ன சொல்றீங்க? எங்க அக்கா ஜாலியான டைப்பா? இல்லையே, அப்படி இருக்காதே. நான் தான் கொஞ்சம் ஜாலியா பேசுவேன். எங்க அக்கா அவ்வளவு சீக்கிரம் எதுவும் பேச மாட்டாங்களே. ஆமாமா நீங்க சொல்றது சரிதான். ஆனா நம்ம பேச்சு கொடுத்தா நல்லா பேசுறாங்க. அது சொல்றீங்களா? அது கரெக்ட். நம்ம பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க அக்கா நல்லா பேசுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அவங்களா வந்து தானா யாருக்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் கனெக்ட் ஆக மாட்டாங்க. எங்க அக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்ணி மாதிரி நடந்துக்கிறாங்க தானே? எப்படி நடந்துப்பாங்க? ஒரு வாரத்துல பாத்துருப்பீங்களே. பார்த்தங்க நல்லா தான் நடந்துக்கிறாங்க. வீட்டுல எல்லா வேலையும் செய்யறாங்க. எனக்கு பிடிச்சது ஏதாவது கேட்டா கூட செஞ்சு தராங்க. நல்லா பேசுறாங்க. எங்க அக்காவை யாருமே பிடிக்கல சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா எங்க அக்காவோட சின்சியர் அப்படி. பெரியவங்களை பார்த்தா மரியாதை நடந்துக்கிறது, ஒரு சுச்சுவேஷன்ல அமைதியா பொறுமையா இருந்து அதுக்கு சொல்யூஷன் தேடுறது, இப்படி நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்கு எங்க அக்கா கிட்ட. ஆமாங்க நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. நான் வந்த ஒரு 2-3 நாள்லயே அதை கவனிச்சு கண்டுபிடிச்சிட்டேன் நானு. எங்க அக்கா வேற என்னென்னலாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க? எங்க குடும்பத்தை பத்தி என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்களா? உங்க குடும்பத்தை பத்தி அவ்வளவா சொல்ல, ஆனா உங்களை பத்தி சொன்னாங்க. என்ன பத்தி என்ன சொன்னாங்க எங்க அக்கா? நெகட்டிவா சொன்னாங்களா பாசிட்டிவா சொன்னாங்களா? உங்களுக்கு தப்பாலாம் எதுவும் சொல்லங்க, நல்ல விதமா தான் சொன்னாங்க. நீங்க ரொம்ப படிப்பாளியா, நல்லா படிப்பீங்களா, புத்திசாலித்தனமா பேசுவீங்களா, நடந்துப்பீங்களா, அப்புறம் வந்து சமையல் கொஞ்சம் அப்படி இப்படி செய்வீங்களா, ஆனா நல்லா இருக்குமா. வேற என்ன சொன்னாங்க? இதுதான் சொன்னாங்க, மறந்துட்டேன். சரி சரி. ஏங்க உங்களை விட சின்ன பொண்ணு தானே செல்வி? ஆமா, என்னோட ஒரு வயசு கம்மி அவளுக்கு. அப்ப உங்களுக்கு தானேங்க முதல்ல கல்யாணம் பண்ணிருக்கணும். அதுக்குள்ள ஏன் உங்களோட தங்கச்சி கல்யாணம் பண்றாங்க? அதுவா? சரி நான் சொல்றேன், அன்னைக்கு யார்கிட்ட சொல்லாதீங்க, ரகசியமா வச்சுக்கீங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முதல்ல என்னதான் பொண்ணு கேட்டாங்க. எங்க அப்பா அம்மா தான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ண முடியாது, இப்பதான் மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்ப கல்யாணம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனாலதான் நானும் வேணாம் சொல்லிட்டு எங்க குடும்பத்திலே வேணாம் சொல்லிட்டாங்க. அப்புறமா தான் என் தங்கச்சி அமைஞ்சது. செல்வி சொன்னது கரெக்டா தான் இருக்குது. பூ மாதிரி குழந்தைனார் கூட தான் பேசிட்டு இருக்கா. ஓஹோ அப்படியா கதை? சரி சரி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்க. சரிங்க, அப்புறம் அடுத்து உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுல பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையை கட்டிப்பீங்களா ஏதாவது? ஐயோ இவர் என்ன இப்படி கேக்குறாரு? நம்ம லவ் பண்றோம்னு சொல்ல வேணாம். வீட்டுல எங்க அப்பா அம்மா அக்கா எங்க அண்ணன் எல்லாரும் எந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிப்பேன். உங்க வீட்டுல சொன்னா கல்யாணம் பண்ணிப்பீங்க? எஸ், கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா எங்க வீட்டுல இருக்கவங்க நல்ல மாப்பிள்ளையை தான் பார்ப்பாங்க, அதனால அவங்க சொல்றதை நான் ஏத்துப்பேன். 2 பேரும் நல்லா சிரிச்சு சிரிச்சு தான் பேசிக்கிறாங்க. பேசிட்டோம் அப்பதான் பூமாரிக்கும் அவரை பிடிக்கும்.
சரி அவங்க பேசட்டும், நம்ம போவோம். சரிங்க, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். கொஞ்சம் நிச்சயதார்த்த வேலை இருக்கு, நான் அதை போய் பார்க்கணும். சரிங்க நீங்க போங்க போங்க. பூமாரி யாரையும் லவ் பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் வீட்டுல சொன்னா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன, அண்ணி எப்படியாவது பேசி வீட்டுல சம்மதம் வாங்கிடுவாங்க. வீட்டுல இருக்கவங்களும் ஒத்துப்பாங்க, பூமாரியும் ஒத்துப்பா, நம்ம கல்யாணம் நடக்க போகுது. ஜாலி.